வணக்கங்க. என் பேர் வெங்கடகிருஷ்ணன், சிவகாசி. நான் எலக்ட்ரானிக்கில் ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன். பட் நான் பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் சில எலக்ட்ரானிக்ஸில் ஆர்வம் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ஈவி நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் இருக்குது, அதை பற்றி ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். சார் நல்லபடியாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் வரும்போது எனக்கு ஒரே சின்ன டவுட்டு. சார் 2 நாளுக்குள்ளே எனக்கு முடிச்சிடுவாங்களா சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஆனால் நம்ம கொடுக்குற காசுக்கு நல்லா வர்த்தபுளாக இருந்துச்சு. ஆனால் க்ளீனாக எனக்கு புரிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள் நல்லா அதான் சார், நல்லா எங்களுக்கு அறிவுபூர்வமாக நல்லா தெரிஞ்ச அளவுக்கு நல்லா கோச்சிங் நல்லா இருந்தது. நல்லபடியாக நம்ம எனக்கும் தேவையானதெல்லாம் நான் கேட்காமலே சார் எல்லாமே சொல்லிக் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து லாஸ்ட்டு பேட்ரி எப்படி இதாகுதுன்ட்டு ஃபுல்லாகவே சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு நான் யூடியூப்பில் டெக்கு அதெல்லாம் பார்த்துருக்கேன், சாரோடது பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சாரோட ரிவ்யூஸ் நல்லா பிடிச்சிருந்தது. சார் ரிவ்யூஸ் பிடிக்குதுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு ஒர்த்து காசு கூட இருக்குது. கொஞ்சம் நான் மனசார சொல்கிறேன், கூட இருந்தாலும் அந்த ஒர்த்து இருக்குமா இல்லையான்னு ஒரு டவுட் வந்துடுச்சு எனக்கு. ஆனால் வந்த பிறகு பார்த்தோம்னா அந்த ஒர்த்து இன்னும் நல்லா கொஞ்சம் இன்னும் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு நல்லா ஒர்த்தபுளாக இருந்துச்சு. நீங்கள் சொல்லிக் கொடுத்தது நல்லா அதான் சார், நாங்கள் திருப்பி கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. அதுதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு இதையும் நாங்கள் திருப்பி கேட்போம், அது எதுவுமே இல்லாமல் பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் ஒர்த்தபுளாக இருந்துச்சுன்ட்டு. என் கோல் எதாவது செய்யணும்னு நினச்சோம்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பேட்ரி அசம்பிளியும் பார்க்குறோம். 2வது கவர்மெண்ட்லேருந்து பர்மிஷன் வாங்கி ஒரு ஈவி ஸ்டேஷன் ஒன்று வைக்கலான்னு இருக்கோம். தேங்க்யூ எம்எம்ஐ சார், நன்றி.